ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்து ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். டுடே வந்து பாப்பா எங்கள் மாமி பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு பண்ருட்டி பக்கத்தில் ஒரு கிராமம், நெய்வேலி கிட்ட வந்தது. அங்கே போயிருந்தோம். நல்லா இருந்த முந்திரி தோப்பு, அவங்களது முந்திரி தோப்பு. அப்புறம் இது பலா மரம் வந்து இங்கே பார்த்துருக்கேன். முந்திரி தோப்பு வந்து நான் பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைமு முந்திரி தோப்பு நான் பார்த்தது. நல்லா இருந்தது முந்திரி பழம். ஆனால் அந்த டைம் வந்து நாங்கள் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி மழை வந்துச்சான். சித்திரையில் வந்து நம்ம எல்லாம் மழை வரணுன்ட்டு ப்ரே பண்ணிப்போம். ஆனால் இவங்க வந்து மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மழை வந்ததுனால அந்த பூவெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொட்டிடுமா. அதனால் வந்துட்டு காய் வந்து நிறைய முந்திரி பழம் பிடிக்காதான். நான் முந்திரி பழம் சாப்பிட்டேன். அது என்னவோ என்னுடைய ஃபீலிங் ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஒரு மரத்தோடைய முந்திரி பழம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இன்னொரு மரத்தது வந்து கொஞ்சம் துவக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் பாப்பாவுடைய மாமியார் வந்துட்டு பச்சை முந்திரி வந்து ஓப்பன் பண்ணி அதை அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. முந்திரி பருப்பு நம்மளுக்கு வர முந்திரி வந்து அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது அப்படியே அவங்க அங்கேயே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது முந்திரி பழம். நான் அப்போ தான் சாப்பிட்டேன். அப்புறம் முந்திரி பழத்தில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா கட் பண்ணி அது கூட நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உப்பு போட்டு சாப்பிட்டா தான் பேசிக்காக நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப தோத்துச்சு. அவங்க அந்த முந்திரி பழத்தை ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பிச்சு முந்திரி பருப்பை எடுத்து அதை பச்சையாக வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஏதோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால குச்சி உடச்சி அந்த பருப்பை எடுத்து கொடுத்தாங்க. இந்த சின்னதாக பிஞ்சு மாதிரி வச்சுருக்கு பாருங்கள். இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு. அவ்வளோ பிடிக்கலையா. லாஸ்ட் டைமில் அவ்வளோ சாகுபடி நிறைய இருந்ததான், இந்த டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முந்திரி பருப்பு எப்படி எடுக்கிறதுன்னு இப்படி தான் ப்ராசஸ்ஸு. அதுக்கு ஒரு தனி மிஷின் இருக்குது. மிஷினில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதோ நெருப்பில் காமிச்சு இது பண்ணி நெருப்பில் வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மிஷினில் போட்டு உடச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி அதை ஒரு குத்தூசி மாதிரி இருக்குது, அதில் எடுத்து மறுபடியும் இதை ஏதோ தணலில் போட்டு வறுக்கணுமா. மறுபடியும் வறுத்து அதை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6, 7 ப்ராசஸ் இருக்குது பழுக்குது இந்த முந்திரி நம்ம கைக்கு வர்றதுக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது அவங்க அங்கே பண்ணி கொடுத்தது. அது ஏதோ பால் வந்து முந்திரி பால் வந்து ஒட்டுமா கையில். அதனால் வந்து அடுப்பு சாம்பல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. வச்சு தான் அதுக்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு முந்திரி வந்து உடைக்கிற மிஷினு. முந்திரி அந்த பருப்பு இதுவோடு வருது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குல்ல, அதை உள்ளே இருக்கிற பருப்பை வந்து இதுதான் முந்திரி ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஓப்பன் பண்ணதும் ஒரு குத்தூசி மாதிரி இருக்குது, அதை வச்சு எடுக்கிறாங்க முந்திரியை வெளியே. ஆனால் இவங்க ரொம்ப ப்ராசஸ் வந்து ஜாஸ்தி தான் இருக்குது. நம்ம வந்து எங்கள் வீட்டு சைடெல்லாம் வந்து நெற்பயிரை தான் வந்து நெல் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நெற்பயிறுன்னு சொல்லுவோம். இவங்க முந்திரியை தான் பயிருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஒரு பலாப்பழத்தோடைய ரேட்டே, பெரிய பலாப்பழத்தோடைய ரேட்டே 35 ருபீஸ் வந்து 40 ருபீஸ் வரைக்கும் தான். எங்கள் பாப்பாவை வந்து உடைக்க சொல்லி சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டு பின்னாடி மாங்காய் மரம் இருந்தது. அந்த மாங்காய் மரம் ஃபுல்லாக காய், அவ்வளோ ஒரு இலைக்கு ஒரு காய் இருந்தது. ஆனால் வந்துட்டு அது அவ்வளோ புளிப்புன்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நேரம் பேசின்ட்டு அதுக்கப்புறம் சரி ஊருக்கு கிளம்பலான்னு வந்திருந்தோம். நெய்வேலியில் தான் அவங்க பாப்பாவுடைய மாமனார் ஒர்க் பண்ணுறாங்க, நிலக்கரி இதுவில். அங்கே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசி நின்றுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.